ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். ஒரு டீயோட நம்மளே ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு நம்ம கையால் செஞ்சு சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட்டே தனி தாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பாவ்பஜி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரமணி. வெல்கம் டு ரமாஸ் கிச்சன் சேலம். என்னோடய சேனல் இப்போ தான் முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ரெகுலராக வருங்க. நல்ல நல்ல சமையல்லாம் போடுறேங்க, ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு கேரட்டு 2, பீன்ஸ் 100 கிராம், பெரிய வெங்காயம் 2, பச்சை பட்டாணி 50 கிராம் எடுத்து காய்கறியெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது போல் வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். இது போல் பட்டர் ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலாக்கள் சொல்லிடுறேன். காஷ்மீரி சில்லி பவுட்ரு 1 ஸ்பூனு, சில்லி பவுட்ரு 1 ஸ்பூனு, pavbhaji 2 ஸ்பூனு, சால்ட்டு தேவையான அளவு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் 1 கியூப் வெண்ணெய் போட்டுக்கணும். அது மெல்ட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியை ஒன்று ஒன்றா சேர்த்திக்கணும். அதில் அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும் காய்கறியை. இப்போ காய்கறியை மூடி வச்சு வேக வச்சிடலாம். நடுவில் ஒரு தடவை காய்கறியை கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், காய்கறி நல்லா வெந்துடுச்சு. அதை நல்லா மேஷ் பண்ணி மசித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், காய்கறியெலாம் நல்லா மசிஞ்சிடுச்சு. 2 உருளைக்கிழங்கு முன்னாடியே வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்து மசிச்சிக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ அந்த காய்கறியெல்லாம் ஓரமாக நகர்த்தி விட்டு நடுவில் ஒரு குழி போல் செஞ்சுக்கலாம். அதில் 2 பீஸ் பட்டரை போட்டுக்கலாம். இந்த பாவ்பாஜிக்கு மசாலா தாளிக்கிறதுக்கு வேறு ஒரு பாத்திரம் எடுக்க வேண்டாம், இதுலேயே செஞ்சுக்கலாம். நம்ம பட்டர் நல்லா உருகினதும் அதில் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் 5-6 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதையும் போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வறுபட்டதும் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அடுத்து 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்து அதை நல்லா கையில் கசக்கி விட்டு தூவி விட்டுடணும். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதோடு சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாக்களை ஒன்று ஒன்றா சேர்த்திக்கலாம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்தி தேவையான அளவு தண்ணி விட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போ அந்த மசாலா வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடலாம். கிரேவி ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நான் தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன்.
இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாங்க. இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாவ்பாஜி மசாலா ரெடி ஆகிடுச்சு, இறக்கிடலாம். இப்போ நம்ம பாவ்பாஜி மசாலாவுக்கு தேவையான பன்னு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் ஒரு க்யூப் பட்டர் போட்டுக்கணும். பட்டர் மெல்ட் ஆனதும் அதில் 1/4 ஸ்பூன் பாவ்பாஜி மசாலாவை தூவிக்கணும். கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுத்து ப்ரெட்டை எடுத்து 2ஆக கட் பண்ணிக்கணும். ஒரு ப்ரெட்டை 2ஆக கட் பண்ணி ஓரங்களில் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அந்த ப்ரெட்டை பேனில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 2 பக்கமும் நல்லா மசாலாவில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ப்ரெட்டையும் மசாலாவையும் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாவ்பாஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம பாவ்பாஜி மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஒரு ஈவினிங் டைம் ஒரு டீயோடு இதையும் சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரமாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.